இந்த ஷோல எவால் அப்படிங்கிற தமிழ் டபுள் தெலுங்கு திரைப்படத்துடைய ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். இந்த படம் ஆஹா தமிழ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல ஒரு ரிவர்சபிள் லவ் ஸ்டோரி அந்த படத்தை கொடுத்துப்பாங்க. லவ் ஸ்டோரி அப்படின்னு எப்படி இருக்கும்? ஆர்டரா முதல்ல காதல் இருக்கும், அதுக்கு பிறகு கல்யாணம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் இஷ்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி அஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்படி ஆர்டரா இருக்கக்கூடிய ஒரு லைஃப்ல இந்த படத்துல அப்படியே வித்தியாசமா ரிவர்ஸா இந்த கதையை சொல்லிருப்பாங்க. முதல்ல அஃபேர் இருக்க மாதிரி காட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் கதை அப்படியே ரிவர்ஸா போகும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா லவ் பத்தி சொல்லிருப்பாங்க. சோ அதான் இந்த படத்துடைய டைட்டில் ரொம்ப சிம்பிளா சொல்லிருப்பாங்க. லவ் அப்படிங்கறது திருப்பி போட்டீங்க அப்படின்னா எவால் அப்படிங்கிற மாதிரி வரும். சோ அதான் அப்படியே சிம்பிளா இந்த படத்துடைய டைட்டிலே சொல்லிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிதி அண்ட் பிரபு இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேப் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கட்டத்துல பிரபு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதா சொல்லி தன்னுடைய வைஃப் நிதி கிட்ட டைவர்ஸ் கேட்கிறாரு. நிதி வந்து பெரிய அளவுல அடிச்சுனா ஆகல. காரணம் என்ன அப்படின்னா நிதிக்கு வேற ஒருத்தர் கூட ஆல்ரெடி அஃபேர் இருக்கு. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷி. இந்த ரிஷி பிரபு இந்த ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இந்த ரிஷி நிதி இவங்களுடைய அஃபேர் பிரபுக்கு தெரிய வருது. இதனால ரிஷியும் நிதியும் பிரிறாங்க. அண்ட் இறுதியா நிதி யார் கூட சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற அவங்க லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை என்ன மாதிரியான முயற்சிகள், என்ன மாதிரியான சம்பவங்கள் செய்யறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் யார் கூட வாழ்ந்தாங்க இல்ல வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த எவால்.